திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாழி என்னாடும். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே கமல விநாயகர் சத் சங்கம், சென்னை ICF மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே சர்வ வியாபகம் என்கின்ற பகுதியில நாம் தொடர்ந்து பாடல்களை சிந்தித்து வருகின்ற பாங்கிலே இன்றைய தினமும் அதிலே பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பெருமானுடைய பல பெருமைகளை நூல் முழுவதுமே பேசிக்கொண்டு வந்த திருமூல தேவநாயனார் பெருமானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாக விளங்கக்கூடிய சர்வ வியாபகமும், அந்த சர்வ வியாபகத்திலே எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளுகின்ற அந்த பேராற்றலையும் இந்த பகுதியில சிறப்பாக கூறி வந்தார். பெருமானுடைய பெரும் கருணையின் காரணமாக உயிர்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே உயிர்கள் என்றோ ஒரு காலத்திலே தங்களையும் அறியாமல் ஆணவ மலத்தினுடைய பிடியிலே அகப்பட்டு தங்களுடைய அறிவை செயல்படாத நிலையிலே துன்புற்று வந்த அந்த துன்ப நிலையை மாற்றி உயிருக்கு நலம் பயவிக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்தினாலே பெருமான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றார். பிரபஞ்சத்தை படைத்த அவர் பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு தன்மைகளையும் அவர் படைக்கின்றார். நாம் கண்ணால் காணுகிற இந்த உலகத்திற்கு எத்தனையோ மற்ற அண்டங்கள் துணையாக இருக்கின்றன. இந்த பூமி என்று சொல்லக்கூடிய இந்த பூமியானது, இந்த உலகமானது இயங்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு துணையாக 7 கிரகங்கள் இதற்கு துணையாக இருக்கின்றன. இந்த 7 கிரகங்களினுடைய துணையினாலே இதனை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 7 கிரகங்களினுடைய தன்மைகளும் வேறு வேறு, ஒவ்வொன்றினுடைய தன்மையும் வேறு வேறு. 7 கிரகங்கள் என்று சொன்னாலும் கூட சூரியன் நட்சத்திர குடும்பத்தை சேர்ந்தது. ஆனாலும் கூட இதோடு சேர்த்து சொல்லுகிற பொழுது அதனை அவ்வாறு சொன்னமே தவிர சன் இஸ் ஆல்சோ எ ஸ்டார். அப்ப அந்த ஒரு சூரியனுடைய தன்மை, சந்திரனுடைய தன்மை,
அதே போல செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மை, புதனுடைய தன்மை, வியாழன் கிரகத்தினுடைய தன்மை, வெள்ளியினுடைய தன்மை, சனி கிரகத்தினுடைய தன்மை, இதெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இங்கிருந்து நாம் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள், ஒன்று போல வைக்கல. பூமியினுடைய தன்மை வேறு. இப்படி பல்வேறு தன்மைகள் கொண்ட 7 கிரகங்களை இந்த பூமியை சுற்றி வைத்து இந்த பூமியிலே உயிர்கள் தழைக்குமாறு செய்திருக்கிறது அவருடைய பெருங்கருணை. அவ்வாறு செய்து அதிலே எதுவும் தன்னுடைய கட்டிலிருந்து மீறாதபடிக்கு வைத்துக் கொண்டு இருக்கிறார். நாம நினைக்கிறோம் நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்கிறது என்று. ஆனால் அந்த சுதந்திரம் நாம் சற்று யோசித்து பார்த்தால் அல்லது ஆய்ந்து பார்த்தால் அந்த சுதந்திரம் நமக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு சுதந்திரங்கள் இருப்பதாக நாம் நம்மை நாமே கருதி கொண்டிருந்தாலும் கூட உண்மையிலேயே உயிருக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, சிவத்திற்கு மட்டுமே சுதந்திரம் உண்டு என்கிற அந்த அடிப்படையான சைவ சித்தாந்த கருத்து. இப்பொழுது சுதந்திரம் என்று சொன்னால் ரொம்ப பெரிய விஷயத்துல சுதந்திரம் இருக்கணும். அதுதானே உண்மையான சுதந்திரம். சுதந்திரம் என்று சொன்னால் எது சுதந்திரம் என்று பார்க்கிற பொழுது எது உண்மையானதோ அதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையில பார்க்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு சுதந்திரமும் கிடையாது. வரது நம்ம சுதந்திரத்திலேயே இல்லை. எப்படி வந்தோன்னு தெரியல, நம்ம சுதந்திரத்துல வந்த மாதிரியே தெரியல, நம்மளை கேட்ட மாதிரியும் தெரியல, நம்மளை கொஞ்சம் கருத்து கேட்ட மாதிரியும் தெரியல. இங்க போலாமா போடலாமா, உங்களை இங்க நீங்க வரத்துக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்ட மாதிரியும் தெரியல. கூட்டிட்டு போகும்போது நிச்சயமா எந்த சுதந்திரமும் இல்லை. எங்க எப்ப எப்படி கூட்டிட்டு போவார்னு யாருக்கும் சொல்லி கூட்டிட்டு போல. இதை விட சுதந்திரம் இதுல இல்லைன்னா அப்புறம் வேற எதுல சுதந்திரம் கொடுத்து என்னங்க பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரம்னு சொன்னா எது சுதந்திரமா இருக்கணும்? எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். அதுதானே உண்மையான சுதந்திரம். அப்படி இல்லையே. நம்முடைய இந்த சுதந்திரத்தையே விட்டுருவோம். இருக்கிற வரைக்குமாவது சுதந்திரம் நமக்கு எப்படி இருக்கு இல்லைங்களா? இருக்கிற வரைக்குமாவது சுதந்திரம் எப்படி இருக்கு? ஒரு செயலை தொடங்குகிறோம், அந்த செயல் நிறைவுறுவதற்கான சுதந்திரம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? எவ்வளவு தூரம் நிறைவு பெறுவதற்குரிய சுதந்திரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது? தாமொன்று நினைக்க அது தானொன்றாக முடிவதிலே பல விஷயங்கள்ல பார்க்கிறோம். இப்படி சுதந்திரம் இல்லாத உயிர் தனக்கு சுதந்திரம் இருப்பதாக கருதி கொண்டிருப்பது அறியாமை. அது நாம எந்த விஷயத்திலையும் நமக்கு சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நமக்கு தர வேண்டும், பெற வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு இருக்கும். அது பொதுவாகவே. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு கேட்டா, சிவத்திட்ட நாம சொல்ல வேண்டியது, கேட்க வேண்டியது என்ன கேட்டா, எனக்கு எந்த சுதந்திரமும் தயவு செய்து கொடுத்துறாத சாமி, எந்த சுதந்திரமும் கொடுக்காத. நான் சுதந்திரம் கொடுக்காதுன்னா நான் கேட்கறத கொடுக்காத, நான் நினைக்கிறது கொடுக்காது. அதைத்தான் குமரகுருபரர் கூட சொல்லியிருக்காரு. நான் என்னென்னவோ கேட்பேன், நீ தயவு செய்து அதுக்காக அதை கொடுத்துடணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுக்காத. எனவே சுதந்திரம் இல்லை என்பது கூட இல்லை, சுதந்திரம் வேண்டாம் என்பதுதான் பெரியவர்கள். சுதந்திரம் இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னா நீ என்ன சொல்றியோ அதுதான். எனக்கு சுதந்திரம் கிடையாது, நீ செய்யலான்னு சொன்னா செய்யறேன், வேண்டான்னா வேண்டாம். இந்த மாதிரியான உண்மையை உணர்கின்ற அந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய சுதந்திரத்திலே தம்மை பிணித்துக் கொள்கின்றன. அதுதான் சர்வ வியாபகம். இந்த சர்வ வியாபகத்திலே
மிக பெரும் அற்புதமாக பல விஷயங்களை அவர் பேசிக்கொண்டு வந்தார். இப்பொழுதும் கூட ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த சர்வ வியாபகத்தினுடைய அந்த செய்தியை அவர் சொல்லுகிற பொழுது, பெருமான் நீக்கமறை எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அவன் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறான் என்பது மட்டுமல்ல, நம்முடைய அறிவு முழுவதும் நிறைந்திருக்கிறான். நம்முடைய அறிவுக்கு அறிவாக இருக்கிறான். எனவே அறிவுக்கு அறிவாகவும் சடப்பொருள்களினுடைய தன்மைக்கு தன்மையாகவும் அவன் விளங்குகின்றான். இந்த ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமா சாமி சொல்லி இருக்கிறாங்க. அந்த பாடல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது 17வது பாடல், நம்முடைய சர்வ வியாபகத்துல 17வது பாடல். பலவுடன் சென்ற இப்பார் முழுது ஈசன் சில அறிவார் இல்லை சேயன் அணியன் அலைவிலன் சங்கரன் ஆதியம் ஆதி பல இலதாய் நிற்கும் பான்மை வல்லானே பலவுடன் சென்ற இப்பார் முழுதும் ஈசன் செலவறிவார் இல்லை சேயன் அணியன் அலைவிலன் சங்கரன் ஆதியம் ஆதி பல இலதாய் நிற்கும் பான்மை வல்லானே. இந்த பாடல்ல முதல் வரியில என்ன சொல்லுகிறார் அப்படி என்று கேட்டால், பலவுடன் சென்ற இப்பார் முழுதும் ஈசன். இரண்டாவது வரியில செலவறிவார் இல்லை சேயன் அணியன். மூன்றாவது வரியில சொல்லுகிற பொழுது அலைவிலன் சங்கரன் ஆதி எம் ஆதி. நான்காவது வரியிலே சொல்லுகிற பொழுது பல இலதாய் நிற்கும் பான்மை வல்லானே என்று சொல்லுகிறார். இந்த 4 வரிகளிலே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது வரியிலே இருக்கக்கூடிய ஆதி எம் ஆதி என்று சொல்லுவதை நாம முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியம் ஆதி பலவுடன் சென்ற எப்பார் முழுதும் ஈசன் செலவறிவார் இல்லை சேயன் அணியன் அலைவிலன் சங்கரன் பல இலதாய் நிற்கும் பான்மை வல்லானே. ஆதி எம் ஆதி என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகம் முழுமையும் அவன் நடாத்துகின்ற சக்திக்கு பெயர் ஆதிசக்தி என்று பெயர். தன்னுடைய சக்தியிலே ஒரு கூறாக விளங்குகிற ஆதிசக்தி அல்லது அதற்கு திரோதான சக்தி என்றும் பெயர். அந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய திரோதான சக்தி இருக்கிறதே, அந்த திரோதான சக்தியை வைத்துக் கொண்டுதான் முதல்ல தத்துவங்களை உருவாக்குகிறான். பராபரன் பராபரை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பராசக்தி பராபரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் பரவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும்பொருள் இருக்கிறது. இந்த பெரும்பொருள் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிற்றறிவுக்கு அது எட்டுகின்ற தன்மையாக இல்லை. அந்த அறிவு வியாபகம் அடைகிற பொழுது இறைவனுடைய வியாபகம் புரிகிறது. நம்முடைய அறிவு எத்தனை வியாபகம் வியாபிக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய வியாபகம் புரியும். ஒரு இறைவனுடைய வியாபகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த இறைவனுடைய வியாபகத்தின் அளவிற்கு நம்மால் வியாபித்து நிற்க முடியுமா? அது எப்பொழுது முடியும்? முத்தி நிலையிலே தான் முடியும். ஆகையினாலே இறைவனுடைய வியாபகத்தை இதுதான் இவனுடைய வியாபகம் அல்லது அவனுடைய ஆற்றல் என்று தெரிந்து கொள்வதற்கு அவனுள் அடங்கியிருந்து தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே இங்கே சொல்லுகிறார், இந்த உலகத்தை அவர் தத்துவங்களாக படைக்கிறார். உலகத்தை தத்துவங்களாக படைக்கிறார். தத்துவங்கள் என்று சொன்னால் கருவிகள். உயிர்களுக்கு இயல்பாக கருவிகள் இல்லை. அதற்கு உடல் என்கிற கருவியை முதல்ல தரணும்.
அது தந்த பிறகு அதனுடைய அறிவு இயங்குவதற்கு இவர் அந்த அறிவை இயக்குகிற அறிவாக இருக்க வேண்டும். தாமாக இயங்க வேண்டிய அறிவுதான் அது. ஆனால் தாமாக இயங்காத காரணம் என்ன என்று கேட்டால், இப்பொழுது தாமாக சுவாசிக்க முடியாதவருக்கு வெளியில ஒரு வெண்டிலேட்டர் போடுறோம்ல, அந்த வெண்டிலேட்டர் அந்த சுவாசத்திற்கு உதவுவது போல இந்த அறிவுக்கு துணையாக இறைவன் தத்துவங்களை தந்து தானும் அந்த அறிவுக்கு அறிவாக விளங்குகின்றான். எனவே இறைவன் அறிவுக்கு அறிவாக இருந்து அந்த துணையை செய்து இந்த உயிரானது அறிவு இயங்க ஆரம்பித்த பிறகு அதற்கு செயல்பாடு தொடங்குகிறது. ஆகையினாலே அன்பர்களே, இந்த கருவிகள் தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியதை பொதுவாக உடம்பு என்று சொல்லுவோம். நாம பொதுவா உடம்பு என்று சொல்லுவதை சைவ சித்தாந்தத்துல கருவிகள் என்றும் தத்துவங்கள் என்றும் சொல்லுவார்கள். தத்துவம்னு சொன்னாலும் சரி, கருவிகள்னு சொன்னாலும் சரி, ஆங்கிலத்துல டூல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது உடம்புன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒரு பொருளைத்தான் குறிக்கும். இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பிலே நாம் ஈசனை காண்பதற்குரிய பெரும் முயற்சிகளை செய்து நாம் ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகையினாலே முதலாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்டது, பிரபஞ்சத்தை உருவாக்குவது என்று சொன்னால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மலையாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களாக இருக்கட்டும், அல்லது இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு ஒரு உடம்பாக இருக்கட்டும், இது அத்தனையையும் எதிலிருந்து அவர் படைக்கிறார் என்று சொன்னால் மாயையில் இருந்துதான் படைக்கிறார். எனவே மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை இயக்குவதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய ஒரு கூறாக ஆதிசக்தி என்பவளை எடுத்து அந்த ஆதிசக்தியின் மூலமாகத்தான் தத்துவங்களை படைக்க ஆரம்பிக்கிறார். இந்த உடம்பு தொடங்க ஆரம்பிக்கிற பொழுது முதலாக தொடங்குவது ஒலி என்று சொல்லக்கூடிய நாதத்தில தான் தொடங்குது. நாதத்துல தொடங்கி, விந்துல தொடங்கி, அப்புறம் சாதாக்கிய தொடங்கி, அப்புறம் ஈஸ்வரம், சுத்தவித்த, பிறகு 7 வித்யா தத்துவங்கள், 24 ஆன்ம தத்துவங்கள், அங்கேருந்து தொடங்கி அத்தனையும் ஆதிசக்தி என்பவள் தன்னுடைய கட்டின் கீழ் வைத்து இருக்கிறாள். நமக்கு ஒரு உடம்பு வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆதிசக்தி தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அத்தனையும் இயக்கி நமக்கு எப்படிப்பட்ட உடம்பு வேண்டும், அது எவ்வாறு இயங்க வேண்டும், எத்தனை காலம் இயங்க வேண்டும், நான் செய்த வினைகளுக்கு தக்கவாறு எவ்வாறு அது அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இந்த ஆதிசக்தி என்பதைத்தான் இந்த பிரபஞ்சத்திலே நம் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆகையினாலே பல்வேறு வகையான உடல்கள், பல்வேறு வகையான இயக்கங்கள், பல்வேறு வகையான பொருள்கள், இப்படி பல்வேறு வகையாக இருந்தாலும் கூட அத்தனையும் இயக்குவது ஒருவன் தான். அதனுடைய கட்டிலிருந்து மீறி எதுவும் இருக்காது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாமரை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்ததுதான். மல்லிகை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தது அவன்தான் தீர்மானித்தான். முல்லை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தது அவன்தான் தீர்மானித்தான். இப்படி எல்லாவற்றையும் தீர்மானித்து ஒரு மயில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குயில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஒட்டக சிவிங்கி எப்படி இருக்க வேண்டும், ஒரு புலி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பூனை எப்படி இருக்க வேண்டும், யோசிச்சு பாருங்க. இத்தனை விதமான மாற்றங்கள், இத்தனையும் ஒன்றுக்கொன்று ஒவ்வாததாகவும் மாறுபட்டதாகவும், அது இயக்கத்திலாகட்டும், அதனுடைய அமைப்பிலாகட்டும், அதனுடைய வடிவத்திலாகட்டும், இந்த பூமி முழுக்க நாம பார்க்கிற வெரைட்டின்னு ஒண்ணு இருக்குதே, அது சொல்லலாத மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது. ஆகையினாலே தான் இந்த பிரபஞ்சம் என்பது இது அடிப்படையாக வெரைட்டி என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகைத்தாக விளங்குகிறது. பல்வேறு வகைத்தாய் விளங்குகின்ற அத்தனையும் இங்கே ரெண்டு முட்டை இருக்கு. 2 முட்டையும் பார்த்தா நமக்கு என்ன தோணும்? முட்டைன்னு தான் தோணும். ஒன்னு வாத்து முட்டை, இன்னொன்னு கோழி முட்டை. ஏதோ அந்த ஒரு பக்குவத்தினால அதை பார்த்து கொஞ்சம் வாத்து முட்டை கொஞ்சம் பெருசா இருக்கும், கோழி முட்டை சின்னதா இருக்கும்
இது கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்கும், அது கொஞ்சம் எல்லிஷா இருக்கும், ஏதாவது ஒரு கெஸ்ல சொல்லுவோம். ஆனா 2 முட்டையில இருந்து 2 வந்துருமா? கோழி முட்டையில இருந்து கோழி தான் வரும், வாத்து முட்டையில இருந்து வாத்து தான் வரும், வேற வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ரூல், இந்த ரெகுலாரிட்டி, இது எப்படி மிகச் சிறப்பாக செய்திருக்கிறான் என்பதை ஈசனுடைய ஞாபகத்தன்மையில வைத்துத்தான் பார்க்க முடியும். அதது அங்கங்க இருந்து மிகச் சிறப்பாக இயங்குமாறு, அதனுடைய தன்மையிலே விளங்குமாறு, மாறுபட்ட தன்மையிலே இருந்தாலும் அதது அதனுடைய தன்மையிலே விளங்குமாறு அவன் இருக்கிறான். அதனால எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான். எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிற பொழுது அத்தனை பொருள்களும் தங்களுடைய தன்மையில நிற்பதற்கு காரணம் அத்தனை பொருள்களிலும் சிவபெருமான் கலந்து விளங்குவதுதான். எனவே அவை மாறாமல் இருக்கிறது. அவை அந்த மாறாமல் இருக்கக்கூடிய தன்மை அவன் கலந்து விளங்குவதினாலே நிகழ்கிறது. அவன் கலந்து விளங்குகின்ற நாம் மட்டும் மாறுதலுக்கு உட்பட்டவர்கள். நம்மிலேயும் கலந்து விளங்குகின்றான். ஆனால் நாம எல்லாரும் ஒன்று போல இருக்கிறோமா? இல்ல. நமக்குள்ளே எத்தனையோ வேறுபாடுகள். காரணம் நம்முடைய அறிவின் வேறுபாடுகள். அறிவற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் ஆளுவது ரொம்ப சுலபம். ஆனால் அறிவுள்ள பொருள்களை ஆளுவது என்பது மிகப்பெரிய கடினம். நம்மை அறிவுடைய பொருள்களாக இருக்கக்கூடிய அத்தனையையும் ஆண்டு கொண்டு இருக்கிறான் சிவபெருமான். அவனுடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறார். ஆதியம் ஆதி பலவுடன் சென்ற இப்பார் முழுதும். பலவுடன் சென்ற என்று சொல்லுகிற பொழுது தனக்குள் ஒவ்வாதவாறு உருவத்திலாகட்டும் இயக்கத்திலாகட்டும் தனக்குள் பல்வேறு விதமான வேற்றுமைகளை கொண்ட இந்த உலகத்திலே முழுவதுமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, முழுவதுமாக அதிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய, முழுவதுமாக தன்னுடைய கட்டிலே வைத்திருக்கக்கூடியவன் ஈசன். பலவுடன் சென்ற இப்பார் முழுதும் ஈசன். எல்லாவற்றிலும் இவன் நிறைந்து விளங்குகின்றான். ஆனால் சிலருக்கு சேயனாக இருக்கிறான், சிலருக்கு அணியனாக இருக்கிறான். சிலருக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டவராக இருக்கிறார். சிலருக்கோ புரியாத புதிராக, எட்டாத புதிராக. எட்டாத புதிர் என்பதில்ல, இருக்கிறானா இல்லையான்னு சந்தேகம். இன்னும் சில பேருக்கு நிச்சயமா தெரியுது இல்லைன்னு சொல்லுகிறான். இல்லவே இல்லை, அப்படி ஒரு பொருளே கிடையாது, எப்படி இருக்கிற நீ சொல்ற? இல்லை, இல்லவே இல்லை என்றெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் சிலருக்கோ அவன் இல்லாம எப்படி? எல்லாமும் அவனாகத்தானே இருக்கிறான், எல்லாம் அவனுடைய கருணையாகத்தானே இருக்கிறது, அவனை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று சிலருக்கு இருக்கிறார். இப்படி சிலருக்கு சேயனாகவும் சிலருக்கு அணியனாகவும் விளங்குகின்ற தன்மையுடைய பெருமான். அவனுடைய இந்த தன்மைக்கு காரணம் என்ன என்று கேட்டால் செலவறிவார் இல்லை. அவன் யாருக்கு புலப்படுவான், எங்கே புலப்படுவான், எப்படி புலப்படுவான் என்று யாருக்கும் தெரியாது. அவனுடைய தன்மை என்ன என்று கேட்டால் அவனுடைய போக்கு, செலவு அது தெரியாது. செலவு அவனுடைய நடைமுறை புரியாது. மிகுந்த பக்தியுடையவருக்கு புலப்படாமல் இருப்பான், மிகுந்த பக்தியுடையவர்களுக்கு கூட புலப்படாமல் இருப்பான். பக்தியை இப்பொழுதுதான் துவங்கி இருப்பார்கள், அவர்களுக்கு டக்கென்று வெளிப்பட்டு அவர்களுக்கு அருள் செய்வார் இல்லையா? எத்தனையோ காலம் மேல அந்த படிக்கட்டில் ஏறி காலத்தி ஈஸ்வரருக்கு கொண்டு வந்து அந்த குடத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த நீரை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி மலரால் அர்ச்சித்து இப்படியெல்லாம் செய்துட்டு வந்தார். எத்தனை காலம் பண்ணார், எத்தனை நாள் செய்திருப்பார்? ஒரு நாளாவது அவர் வந்தாருன்னு தெரியல, இருக்கிறேன்னு தெரியல. அவரா செய்து கொண்டு இருக்கிறார், சுவாமி எங்க இருக்கிறார் அப்படின்னு. தொடங்கின 6 நாள்ல இவர் என்ன அப்படி செஞ்சுட்டார்? 6 நாள் தான் ஆச்சு இவர் செஞ்சார். இவருக்கு பார் இருக்கிறேன்னு கண்ணுல ரத்தம் வடியுது, கண்களிலே குருதி வடிகிறது. அப்ப இவருக்கு அந்த காட்சியை காட்டுகிறார். இவர் தவிக்கிறார், துடிக்கிறார்.
நாம இப்ப பார்த்திருந்தோம், யாராவது ஒருத்தர் பார்த்திருந்தா நம்ம ஒண்ணு அதை அறிவுபூர்வமா அணுகி இருப்போம். அதுல இருந்து எப்படி ரத்தம் வரும்? கல்லுல இருந்து வேற ஏதாவது பூச்சி கிச்சி செத்து போய் அதுல இருந்து வந்திருக்கும், இதுல அடிபட்டிருக்கும் அப்படின்னு எடுத்து நல்லா தொடச்சு பண்ணியிருப்போம். சிவகோசரியார் பார்த்திருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அவர் அங்க இருக்கிறாருன்னு நினைச்சதுனால, அவருக்கு ரத்தம் வரும் மாதிரி காட்டினதுனால அவர்கிட்ட இருந்து வருதுன்னு நினைச்சார். அவர் அங்க இருக்கிறார்னு நினைக்காதவர்களுக்கு அவர் எப்படி வெளிப்படுவார்? அவர் அங்கேயே இருக்கிறார் என்று நினைத்த அவருக்கு உடனே வெளிப்பட்டு விட்டார். ஒரே இடத்துல கண்ணப்பராயருக்கு அணியராகவும் சிவகோசரியாருக்கு சேயராகவும் இருந்திருக்கிறார் ஒரே இடத்துல. அதனாலதான் அவர் அங்க முறையிடாம வீட்டுக்கு போய் முறையிட்டார், கனவுல வந்தார் இல்லையா? கண்ணப்ப நாயனார் அங்கேயே பெருமானே உனக்கு நிகழ்ந்தது என்ன, யார் இந்த இடையூறு செய்தது என்றெல்லாம் கேட்டு வருந்துகிறார். பிறகு அந்த நிலையில அவருக்கு வெளிப்பட்டார். பெருமான் அவருக்கு கனவுல வெளிப்பட்டு அவருடைய பெருமையை எடுத்து சொன்னார் என்பதெல்லாம் நாம பார்க்கிறோம். ஆகையினாலே சேயன் அணியன் செலவறிவார் இல்லை. செலவறிவார் இல்லைன்னா யாருகிட்ட போவான், யாருகிட்ட இருப்பான், யாரு ஒன்றுமில்லாதவர்களிடம் அவன் பரிணமித்து நிற்பான். அவங்ககிட்ட அவர்களுடைய வாக்கிலே இருப்பான், அவர்களுடைய நடையிலே இருப்பான், அவர்களுடைய செயலிலே வழிபாட்டிலே இருப்பான், அங்கே விளங்குவான். அப்படியெல்லாம் விளங்கக்கூடிய எளிமை உடையவனாக இருப்பான். சிலருக்கோ சேயன் என்று சொன்னால் வழிபடாதவர்களுக்கு சேயனாக இருப்பான்றது அர்த்தம் அல்ல, வழிபட்டவர்களுக்கே கூட சேயனாக இருப்பான். வழிபட்டவர்கள் கூட சேயனாக விளங்குவான். வழிபடுகின்றவர்களுக்கோ அந்த மாதிரியான வழிபாட்டை பெருமான் அங்கே இருக்கிறான், அவன் நமக்கு அருள் செய்வதற்காக அங்கே காத்திருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த நிலையிலே அவர்களுக்கு அருள் செய்வதற்காக அங்கே வெளிப்படுகிறான். ஆகையினால பெருமான் அணியன் என்று சொன்னால் யாருக்கு நெருக்கமாக விளங்குகிறான் என்று பார்க்கிற பொழுது, உள்ளத்திலே யார் அன்பு மிகுந்து விளங்குகிறார்களோ அவர்களுக்கு அணியனாக விளங்குகிறான். ஆகையினாலே சேயன் அணியன், பலருக்கு சார்ந்தவர்களுக்கு அவன் அணியனாகவும் கிட்டக இருக்கிறவனாகவும் உடனே உணர்கிறவனாகவும் நினைத்தால் அவர் விடுவார். இப்பொழுது நினைத்து பார்த்தால் அவர் வருவார். அருணகிரிநாதர் தைரியமா சொல்லுகிறார், எங்கே நினைக்கணும் அங்கே என் முன் தோன்றுவன் என்று சொல்லுகிறார். நான் எங்க நினைச்சாலும் வந்துருவாங்க என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்றார், எங்கே இருக்கணும் என்னை தேடி அங்கே வந்து அப்படின்னார். நான் பாட்டுக்கு ஒரு மடத்துல எங்கேயோ இருந்தேன், திருவாய்மூர் மடத்துல உள்ள திருவாய்மூர் திருமறைக்காட்டு மடத்துல இருந்தேன். மறைக்காட்டு மடத்துல இருக்கிற பொழுது என் உள்ளத்துல சிறு கிளேசம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ என்னன்ட்டு. ஆனா பெருமான் அங்க வந்துட்டார். அப்படி மடத்துல இருந்து தூக்கம் வரல, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். என்ன காரணத்தினால நம்ம பாடினப்ப திறக்கல, நம்ம அவசரப்பட்டு பாடிட்டோமோ, என்ன காரணம்னு தெரியலையே என்று கலங்கி போய், பொறாமை இல்லை, அவரு ஒரு பாட்டில் திறந்து மூடிடுச்ச, நமக்கு 10 பாட்டு ஆயும் திறக்கலையே அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அவர் பாடுவதற்கு உரியவர் குழந்தை, நாம பாடி அதை திறந்துடுறோம்னு நினைச்சு பாடிட்டோமோ, தப்பாயிடுச்சோ அப்படின்னு கலங்குறார். கலங்கி நிற்கிற பொழுது அவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக அவர் இருக்கிற இடம் தேடி வந்தாராம். எங்கே நான் இருந்தேன் அவ்விடம் தேடி வந்துனார். தேடி அங்கிருந்து கூப்பிடுறார், வா 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 அப்படின்னு கூப்பிடுறார், வெளியில வாங்க. சொல்ல வந்த விஷயத்தை அங்கேயே சொல்ல வேண்டியதானே, வயசான காலத்துல அலைய விடுறாரு அவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மன கிளேசம் இருக்கிற பொழுது அந்த கிளேசத்தை நீக்குவதற்கு சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்வார் இறைவன். அப்பர் சுவாமிகள் விஷயத்துல அதை நம்ம நிறையவே பார்க்கலாம். கொஞ்சம் அவர் சாமி ரொம்ப கலங்குவார். கலங்கினவனு என்ன பண்ணுவாரு, அந்த கலக்கத்தை போக்குவதற்காக கொஞ்ச நாள் அப்படி அந்த டயத்தை எடுத்துக்குவார், அப்படி இருப்பார், உடனே தீர்க்க மாட்டார். இங்கேயும் கூட அவருக்கு மனக்கிளேசம் வந்தது. ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லை எனக்கு ஒண்ணுதான்ப்பா, நீ பாடிக்கிட்டு இருந்த, நான் 11 பாட்டுல திறக்கலான்னு சொல்லிட்டு
திறந்து விட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரை விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டார், இங்கே திருவாய்மூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே அவ்வளோ தூரம் நடந்தார். நடந்து போய் அங்கே பார்த்தார். அவர் போனது இல்லாமல் பின்னாலேயே ஞானசம்பந்தரும் வந்துவிட்டார் கூடவே. என்ன ஒரு அற்புதமான காட்சி அங்கே இவரால் அவர் பார்த்தார் அந்த காட்சியை. அப்போ அவருக்கு அங்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டார் அவருடைய அந்த மன கிளேசத்தை சாந்தப்படுத்துவதற்கு. அப்படிதான் அங்கேயும் திருச்சத்தியமூற்றத்தில் எனக்கு திருவடி தீட்சை கொடுன்னு கேட்டார். கொஞ்சம் தரலாம் வா, இதுக்கு வா, திருநெல்லூர் வா அப்படின்னுட்டார். வாய்தா வாங்கினார். அப்போ மனசு அவருக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டுச்சு. நினைந்துருகுமடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அப்படின்னு சொல்லி வருந்தினார். ஆனா கடைசியில சொல்லிட்டார், நனைந்த நெய்ய திருவடியின் தலை மேல் வைத்தார். தேவாரத்துல தெளிவா சொல்லுகிறார், திருவடியை எடுத்து என் தலைமையில வச்சார் அப்படின்னு அகச்சான்றா சொல்லுகிறார். நனைந்தனைய திருவடியின் தலை மேல் வைத்தார், நல்லூர் பெருமானார் நல்லவாரே என்று அதை தெளிவா சொல்லுகிறார். ஆகையினால அவருடைய நடைமுறையை நாம தெரிந்து கொள்ள முடியாது. ஒருத்தருக்கு எப்படி அருள் செய்வார் என்பது அவருக்குத்தான் தெரியும். எனவே வழிபாடு செய்துவிட்டோம் என்பதற்காக நாம் அவரை பெற்றுவிடுவதற்கான உரிமையை வாங்கிட்டோம்னு நினைக்க கூடாது. இது ரொம்ப கவனமாக நாம கொள்ள வேண்டும். நான் வழிபாடு செஞ்சுட்டேன், அதுக்கு உரியதை கொடு அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ண முடியாது. நான் பூஜை பண்ணிட்டேன், இந்த பூஜைக்கான பலனை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்க முடியாது. நான் சிறப்பான இந்த கிரியைகள் எல்லாம் பண்ணிவிட்டேன், ஏன்னா இந்த கிரியைகளுக்கு எல்லாம் கொடு அப்படின்னுட்டு அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. கொடுத்தா வாங்கிக்கலாம், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னா கேட்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அருளிப்பாடு என்பதை அவர் செய்வது, அதனை வழங்குவது என்பது பெருமானுக்கே உரியது. செலவர் இவ்வாறு இல்லை, எப்படி அவர் செய்வார் என்பது செய்ய முடியாது. சாமியினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பார் முழுதும் ஈசன், ஈசனுக்கு இந்த பார் முழுவதும் அவன் உடைமையாக உடையவன். இந்த பூமியிலிருந்து இந்த மொத்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பிட்டு கூட எடுத்துட்டு நீங்க போக முடியாது. நீங்க எடுத்துட்டு போக முடியும்? எத்தனை வேணா இருக்கட்டும், இந்த பூமியிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு கிளம்ப முடியுமா? உதாரணமா சொல்லுகிறேன், ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் போய் தங்கி இருக்கிறார். தங்கினவன என்ன பண்ணாரு, அவர்கிட்ட வீட்டில் இருந்து கொஞ்ச காலத்துல இருந்துட்டு அவர் கிளம்பும் போது அந்த வீட்டில இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோ. ஒரு புஸ்தகம் இருந்தது, நல்லா இருக்கே இந்த புஸ்தகம்னு எடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோ. புஸ்தகம் இப்ப அவர் வீட்டில் இருந்தது, இப்ப இவர் வீட்டுக்கு வந்துருச்சு. இவர் இந்த புஸ்தகத்தை வாங்கி எடுத்துட்டு அப்பா நல்ல புஸ்தகம் கிடைக்காம இருந்தது, புஸ்தகத்தை ஒரு மாதிரி அங்கேருந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா கொடுப்பாரோ இல்லையோ, அதனால நாம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து வச்சார். அவர் வீட்டில் வச்சிருந்தார். என்னவோ தெரியல, அவர் வீட்டுக்கு வந்திருந்த ஒருத்தர் அதை தூக்கிட்டு போயிட்டார். நானே நடந்ததை சொல்றேன், உதாரணம் சொல்றேன் தான் நீங்க நினைக்கிறீங்க. உண்மையிலே நடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தேட்டையை போட்டு கொண்டு வந்த புத்தகத்தை, அந்த புத்தகத்தை காணும். எப்படா காணும்? அங்க பார்த்து இங்க பார்த்து, இங்க தேடி அங்க தேடி இங்க தேடி பார்த்தா புத்தகத்தை காணும். என்னடா அது, நம்மளே அவர்கிட்ட சொல்லாம வாங்கி எடுத்துட்டு வந்தோம். அதை எடுத்துட்டு வந்து இங்க படிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அதை காணும். அப்பதான் டக்குன்னு ஞாபகம், 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்னென்ன புத்தகம் எல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருந்தார். ஓஹோ, நம்ம கிட்ட இருந்து அவர் போட்டு, இப்ப புஸ்தகம் முதல்ல அவர் வீட்டுல இருந்தது, இப்ப என் வீட்டுல இருந்தது. அப்புறம்
இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடுச்சு. புஸ்தகம் அந்த படம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அங்க இருந்தது, இப்ப அங்க இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அங்க இருந்தது, இங்க இருந்தது, இப்ப இங்க இருக்குது. இப்படி எங்களை பொறுத்த வரைக்கும் தான் அது அங்க இருக்கு இங்க இருக்கே தவிர, சாமியை பொறுத்த வரைக்கும் அது ஒரே இடத்துலதான் இருக்குது, இங்கதான் இருக்கு, அது எங்கேயும் போல இல்லையா. ஒரு நிலம் ஒருத்தர் பேர்ல இருக்குது, அவரு போயிட்டு இன்னொருத்தர் கொடுத்தாரு, அவர் தாம் பேர்ல எழுதிக்கிட்டாரு, இன்னொருத்தர் பேருக்கு வந்தது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து எழுதிக்கிட்டாரு, இன்னொருத்தர் பேருக்கு வந்தது. ஆளுக்காலு பேரு மாத்திக்கிட்டாங்க. ஓனர் என்னமோ சிவபெருமான் தான். ஆளு நம்ம அவன் ஏன் கவலைப்படுறது இல்லைன்னா, இப்ப கோயில இருக்க சிலையை கூட தூக்கிட்டு போயிட்டான்னு ஏன் சாமி ஒண்ணும் செய்யறது இல்லைன்னு எங்கேயோ எடுத்துட்டு போவான். எங்க எடுத்துட்டு போறான், இங்க வச்சிருக்க போலாம், அங்க வச்சிருக்க போறேன். எனக்கு ஏன் இடம் தான் அதுவும் இல்லைங்களா, ஏன் இடம் தானே. நண்பர் ஒருத்தர் வண்டி கேட்டாரு, வண்டியை கொடுத்தேன், அவர் எடுத்துட்டு போனாரு. எடுத்துட்டு போனவர் அங்க எங்க சுத்தி விட்டு அங்க திரும்பி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க என் மக வீடு இருக்கு, அங்க நிறுத்திருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் வீடு என் மக வீடு வேற வேற இல்ல, அதனால அங்க வண்டியை நிறுத்திட்டு போயிடுங்கட்ட. புரியுதா உங்களுக்கு? ஈசனை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த பார் முழுதும் அவனோடது. அது என்ன காரணத்தினாலே வருகிறது என்று சொன்னால், அவன் செலவறிவார் இல்லை. அவன் எங்க எப்படி எங்க போவான், யார்கிட்ட எப்படி போவான்னு சொல்ல முடியாது. அவனுடைய அந்த இருப்பு தன்மையை உணர்தல் எவ்வாறு, சிவபெருமான் இருக்கிறான் இல்லைங்கிறத எப்படி தெரிந்து கொள்வது? இருப்பு தன்மை, அவன் இருக்கிற அந்த தன்மையை உணர்தல் இருக்கு பாருங்க, அதுதானே முக்கியம். the feel வந்து நமக்கு அதை தருகிறது தான் அணியன்னு அர்த்தம். நாம இருக்கிற பொழுது கோயிலேயே கூட இருக்கலாம், ஆனா கோயிலேயே இருந்த பொழுதும் கூட அவன் இருக்கிறான்னு நமக்கு உணர்வு இல்லைன்னா அவன் நமக்கு சேயன். ஆனா இங்கேயே இருக்கிறார், இந்த சன்னதியிலே இருக்கிறார், இதோ என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார், இதே எனக்கு அருள் செய்து கொண்டே இருக்கிறார், சாமி இங்கதான் இருக்கிறான்னு நினைச்சா எனக்கு அணியன், அவன் எனக்கு கிட்டக்க இருக்கிறான். இது இந்த செலவு அறிவார் இல்லை. எனவே நாம் எங்கே இருந்தாலும் அங்கே நம்முடைய உணர்வு இருப்பதினாலே அவன் சேயனும் அணியனாகவும் இருக்கிறான். எனவே இந்த செலவறிவார் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அவன் எப்படி அங்க போறான், அவன் எப்படி இங்க வரான் என்றதை உண்மையை உணராதவர்களாக இருக்கிறார்கள். உணர்கின்றவர்களுக்கு அவன் எப்பொழுதும் அருகே இருக்கிறவனாகவே விளங்குகிறான். சேயன் அணியன் காரணம் செலவறிவார் இல்லை. அலைவிலன் சங்கரன், அலைவிலன் சங்கரன் அலைவிலன். அலைவிலன் என்று சொன்னால் போக்குவரவு இல்லாதவன், பிரபஞ்சத்திலிருந்து போறதும் பிரபஞ்சத்திற்கு வருவதுமாக இருக்கிறவன் அல்ல, போக்குவரவு இல்லாதவன், நிலைத்தவன். நீ எந்த இடத்துல அவன் இருக்கிறான் நீ நினைக்கிறாயோ அந்த இடத்துல அவனை உணரலாம். நான் இங்க இருக்கிறோம், நம்ம இந்த இடத்துல சொக்கநாதர் இருக்கிறார் என்று நினைக்கிறோம், அவர் அங்கே உணரப்படுகிறார், அங்கே இருக்கிறார். சொக்கநாதர் மதுரையில மட்டும்தானா இருக்கிறார், ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்க மண்டபத்திலேயே இருக்கிறார், இங்கேயே இருக்கிறார். அந்த உணர்வு தானே, உணர்வு இங்கே இருக்கிறார்னு ஒண்ணே அந்த உணர்வுல பெருமான் பிரத்யட்சமாக விளங்குகிறான். அதனால அவன் இங்க இருந்து மதுரையிலிருந்து கிளம்பி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லயே வரணும், அது கோயம்புத்தூர்ல இருந்து வருது, இன்னொரு வந்தே பாரத் போட்டுருவாங்க திருச்சி மதுரைக்கும், இது சென்னை மதுரைக்கும் போட்டுருவாங்க, அங்க இருந்தா வரணும். அவன் சரி இவன் நினைச்சுட்டானே நம்ம இருக்கிறோன்னு சொக்கநாதன் வேற பேர் வச்சுட்டான், நம்ம அங்கிருந்து வரணும், நான் அங்கிருந்தா வருவாரு இல்லையே, அப்படி கிடையாது. அலைவிலன், அலைவு இலன், அவன் அங்கேயும் போகிற அலைவு இல்லன், நினைத்தால் நினைத்த இடத்திலேயே அந்த அருளை செய்கின்ற தன்மை உடையவன். அதனாலதான் சொல்லுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நேத்தோ முந்தானத்தோ ஒரு பாட்டு சொன்னேன், அந்த பாட்டுல ஆன்லைன்ல சொல்லுகிற பொழுது உங்களுக்கு குறிப்பிட்டேன், அதுல ரொம்ப கருத்து சொல்லுகிறார். கண்ணில் கவரும் கருத்தில் அது இது உன்னின்றிருக்கு ஓர் ஆயமுமாமே. பெருமானை நாம் வேறாக உணர்கிற பொழுது ஆனந்தம் கிடைக்காது.
உண்மையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு பெருமானை நாம் உண்மையிலேயே அனுபவிக்க வேண்டும் என்றால் வேறாக நினைக்காமல் நம்மில் பிரிப்பில்லாத நிலையிலே நினைத்தால்தான் அந்த ஆனந்தம் வருகிறது. வேறாக நினைக்கிற பொழுது வருகிறது ஆனந்தம் அல்ல, நம்மில் வேறாக நினைக்கிறது. ஆனால் நமக்கு எப்படி என்று கேட்டால், பெருமானிடம் நமக்கு அன்பு தோன்றுவது வேறாக இருந்து தான் முதல்ல அன்பு தோன்றுகிறது இல்லையா? திருக்கோயில்களில் பார்க்கிறோம், திரு உருவங்கள்ல பார்க்கிறோம், அந்த சிற்பங்கள், சிலைகள், படிமங்கள் இவற்றின் மூலமாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அது இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வருகிறது. அந்த உணர்வினாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பிறகு அந்த பெருமானை கருத்திலே நிறுத்துகிறோம், நினைத்து பார்க்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். ஆகா, எத்தனை அற்புதமாக அவருடைய பெருமைகள் பேசப்படுகின்றன. பெருமானுடைய பெருமைகள் தான் எத்தனை. ஆகா, அப்பர் சுவாமிகளுக்கு எப்படி அருள் செய்திருக்கிறார், சுந்தரருக்கு தேடி போய் அருள் செய்திருக்கிறாரு என்றெல்லாம் நினைக்கிறோம். இந்த நினைப்பின் காரணமாக நமக்கு ஒரு ஒரு இன்பம் தோன்றுகிறது, ஒரு மகிழ்ச்சி தோன்றுகிறது. அப்ப நமக்கு கண்ணிலே பார்க்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி, கருத்திலே நிற்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி என்று இரண்டு மகிழ்ச்சிகளை குறிப்பிடுகிறார். சிவபெருமானுக்கு நமக்கு வருகிற மகிழ்ச்சி இந்த இரண்டு விதத்துல தான் வரும். ஒன்னு கண்ணிலே, இன்னொன்னு கருத்திலே. அதுக்கு நான் பல உதாரணங்கள் சொன்னேன். அது அந்த அந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க, வீடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முந்தானத்து சொன்னேன்னு நினைக்கிறேன். நேத்தா முந்தானத்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பாருங்க, இத ஞானசம்பந்தர் சொன்ன செய்தியை உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். அதுல சொன்ன செய்தியை திரும்பவும் சொல்லுகிறேன். ஞானசம்பந்த பெருமான் அந்த பூம்பாவையே எழுப்புகிறார், பூம்பாவையே எழுப்புகிறார். எலும்பும் சாம்பலுமாக இருக்கக்கூடிய பூம்பாவையை எழுப்புகிறார். யாரால செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7ஆம் நூற்றாண்டுல அப்படி செய்த ஒரு அற்புதம். அந்த குடமானது உடைந்து அந்த பெண்ணானவள் எழுந்து வெளியே வருகிறார். இது நிகழ்ந்தது. இது 7ஆம் நூற்றாண்டுல நிகழ்ந்தது. 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் பாடுறார், இந்த செய்தியை பாடுகிறார். இந்த குடத்தை கொண்டு போய், சாம்பலும் எலும்பும் இருக்க குடத்தை கொண்டு போய், இப்ப அவர் என்ன செய்கிறார், சிவனேசன் செட்டியார் ஞானசம்பந்த பெருமானுக்கு அதனை கொடுக்கிறார். நீங்க உங்களுக்காகத்தான் இது என்று அவருக்கு அர்ப்பணிக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அதனை அர்ப்பணிக்கிற பொழுது, அதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, நமக்கு தர வேண்டும் என்று கருதிய ஒரு பொருள் எலும்பும் சாம்பருமாக இருக்கிறது. சிவனேசன் செட்டியார் தன் உள்ளத்திலே, சிந்தனையிலே மிகுந்த அன்பு கொண்டு செய்திருக்கிற அவர் இந்த சமர்ப்பித்தலை, அர்ப்பணித்தலை நாம் தூய்மை செய்ய வேண்டும் என்று கருதி அவர் மட்டிட்ட புண்ணியம் காணல் பதிகத்தை பாடுகிறார். எலும்பும் சாம்பரும் பெண்ணாயிற்று. எலும்பும் சாம்பலும் பெண்ணாவதற்கு 10 பாடல்கள் சொல்லுகிறார். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். பொட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று அந்த மயிலாப்பூர் திருக்கோயிலினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி பாடுகிறார். அத்தனையும் சுருக்குகிறார் ஒரு பாட்டுல. 7ஆம் நூற்றாண்டுல ஒரு பதிகம் முழுக்க பாடினதை 12ஆம் நூற்றாண்டுல தெய்வ சேக்கிழார் ஒரு பாட்டுல சுருக்கிறார். இந்த ஒரு பாட்டு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதுல சொல்லுகிறார், ஞானசம்பந்த பெருமான் 2 விஷயங்களை டிக்ளேர் பண்ணார். ஞானசம்பந்தர் 2 விஷயத்தை பிரகடனப்படுத்துகிறார், டிக்ளேர் பண்ணுகிறார். பெருமானே இந்த 2 விஷயங்களை சொல்லுகிறார். இந்த 2 விஷயங்களும் இந்த உலகத்திலே சாஸ்வதமானவை, நிலையானவை, உண்மையானவை என்று தேவரீர் கருதுவீரே. ஆனால் இந்த சாம்பலும் எலும்பும் பெண்ணாக வரட்டும். அந்த 2 உண்மைகளும் எக்காலத்தும் மாறாத உண்மைகள் அவை என்று தாங்கள் தேவரீர் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும், அறிவுறுத்த வேண்டும் என்று கருதினால் தேவரீர் இந்த பெண்ணை எழுப்பி தரட்டும் என்று சொல்லி சொன்னார் என்று சேக்கிழார் சொல்றார். என்ன 2 உண்மைகள்? முதல் உண்மை,
மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். சிவநாமத்தையே சொல்லி சிவனையே சிந்திக்கின்ற ஒரு அடியாருடைய பசியை, அவருடைய அந்த பசி நிலையை போக்குவதற்கு அன்னம் பாலிக்கிற சிறப்பு இருக்கிறதே, அது மிகப்பெரிய சிறப்புனர். எல்லா சிறப்புகளை காட்டிலும் சைவத்திலே மிகப்பெரிய சிறப்பாக பேசப்பெறுவது அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல் தான் மிகப்பெரிய சிறப்பு. அதுக்கு மித்ததெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். அதை எடுத்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூ. நம்முடைய வாழ்க்கையில சைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், நீர் பூசிக் கொள்ளுகிறவர்கள், உத்ராட்சம் அணிந்து கொள்ளுகிறவர்கள் எப்படியாவது சிவனடியார்களுக்கு அன்னம்பாலித்தலை எந்த விதத்திலாவது செய்துவிட வேண்டும், எப்படியாவது செய்துவிட வேண்டும். அவர்கள் தம்முடைய இல்லத்திலே தம்முடைய, அதுவும் என்ன முக்கியம் தெரியுங்களா, ரொம்ப அடியார்களுக்கு அன்னம்பாலித்தல் என்பது, அதை சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துடக்கூடாது. அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயின்னு சமைத்து சாப்பாடு போடும். அது மிகப்பெரிய சிறப்பு. அடியார்களுக்கு சமைத்து அந்த உணவை அவர்கள், ஏன்னு கேட்டா சமைக்கிறது எங்கேயோ இருந்தா அவன் யாருக்குன்னு தெரியாம சமைப்பான். ஆனா இங்க சமைக்கிற பொழுது சாப்பிட போடுகிற அடியாரை தெரிந்து கொண்டு சமைப்பார்கள். இது நம்ம அடியார் சாப்பிட போறது, சிவனடியார் சாப்பிட போறது, சிவன் நாமத்தை சொன்னவர் பாட சாப்பிட போகிறார் என்று எண்ணி எண்ணி செய்கிறோம் அல்லவா. ஆகையினாலே அதனாலதான் இட்டல் அன்னம்பாலித்தல் சொல்லலை ஞானசம்பந்தர். அட்டிட்டல் காணாதே பொதியோ பூம்பாவாய், அடுதல் இடுதல் ரெண்டையும் சொல்லுகிறார். அதனால அந்த பாட்டினுடைய கருத்தாக எடுத்து தெய்வ சேக்கிழார், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அடுத்தது பாருங்க, இரண்டாவது உண்மை. இது முதல் உண்மை, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் ஒன்னு, அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். 2, கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். நம்முடைய திருக்கண்களினாலே திருக்கோயில் விசேஷங்கள், திருக்கோயில் விழாக்கள், அடியார்களுடைய விழாக்கள், அவர் என்று பொதுவா போட்டார். அடியாரையும் குறிக்கும், சிவத்தையும் குறிக்கும். அவருடைய விழாக்களை கண்டு பாருங்க, இங்க 2 நாள் நடந்தது. திருத்தணி சுவாமிநாதனுடைய ஐயாவுடைய விழா இங்கே நடந்தது இல்லையா. அவருக்கு இந்த திருமுறை சக்கரவர்த்தியாக வழங்கக்கூடிய நம்முடைய கலைமாமணி இசைப்பேரறிஞர் நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு 2 நாள் மிகச்சிறப்பாக நடந்தது. அது கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதலாக நமக்கு அமைந்தது. நேர வந்து பார்த்தவர்கள் அத்தனை பேரு பெற்றவர்கள். உண்மையிலேயே அது கிடைக்கிறது கஷ்டம். கோயில்ல கூட கோயில் விழா பார்த்துடலாம். ஆனா ஒரு அடியாருக்கு மிகச்சிறப்பாக செய்யப்படுகிற விழாவை கண்குளிர அத்தனை அடியார்களும் இங்கே பார்த்தார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அதே நான் சொல்லல, தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார். நாம பெற்ற பயனை சென்ற ஒரு சனி ஞாயிறுல நாம இங்க வந்திருந்ததுல நாம பெற்ற பயனை அடைந்து விட்டோம். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். சரி, அமுது செய்விக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் செய்யலாமே. ஒரு அடியாருக்கு அன்னம் பாலித்தாலும் போதும். அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில், இது உண்மை என்று பட்சத்தில் உலகர் முன் வருக, இந்த உலகத்திற்கு முன்னாக நீ வருக என்று பூம்பாவையை எழுப்பினார். இந்த 2 எக்காலத்தில் எவ்வளவு பெரிய உண்மை நம்ம யோசிச்சு பண்ணி பார்க்கணும். அந்த 2ம் மிகப்பெரிய உண்மைகளாக சொல்ல பெறுகின்றன. ஆகையினாலே அன்பர்களே, நாம் இந்த கண்ணினால் அவரை காண்பது, கருத்தினால் அதனை நினைப்பது என்ற 2 நாளும் தான் சிவத்தை நினைக்கிறோம். ஆனால்
இப்படி வேறாக இருந்து நினைக்கிறோமே, அவர் நமக்கு பிரிவில்லாத நிலையிலே அவரை எண்ண வேண்டுமே என்று எண்ணுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இவ்வாறு கண்ணினாலும் கருத்தினாலும் நீ உன்னுடைய அந்த வழிபாட்டை, அவனுடைய நினைப்பை நீ செய்து கொண்டே வா. அதன் மூலமாக அவன் உள்ளே நுழைந்து இந்த வேறு என்கிற உணர்வை அழித்து நீயாகவே அவன் மாறி அந்த ஆனந்தத்தை அவன் வழங்குவான். அது அவன் வேலையில் தர். ஈஸ்வரனாக நம்மை பாவித்தல் என்றது அதுதான் நமக்கு சோகம் பாவனை, சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனைக்கு திருமூலர் சொல்லுகிறார், நீயாக பாவித்துக் கொண்டு அது எப்படி பாவிப்பது, நான் சிவம் என்று எப்படி என்னை பாவித்துக் கொள்வது, நான் எப்படி அந்த ஆனந்தத்தை, வேண்டாம், நீ எப்படி அவனை அனுபவிக்கிறாயோ அவ்வாறே அனுபவித்துக் கொண்டு வா. அவ்வாறே நீ அனுபவித்துக் கொண்டு வந்தால் அந்த அனுபவத்தின் வாயிலாக அவன் உனக்கு உள்ளே நுழைந்து, நீ வேறு என்று எண்ணித்தானே கண்ணிலும் கருத்திலும் வைத்து பார்த்தாய், அந்த வேறுங்கிற உணர்வை அழித்து நீயும் அவனும் வேறல்ல ஒன்று என்கிற உணர்வை தந்து ஆனந்தத்தை நல்குவான் என்று அந்த வியாபகத்தன்மையினாலே அவர் சொல்லுகிறார். என்னும் எழுத்தும் இனம் செயல். நீங்க கேளுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால். முந்தானத்து நான் பேசின அந்த இதை எடுத்து நீங்க கேளுங்க, ரொம்ப இன்னும் விரிவா பேசியிருக்கிறேன். என்னும் எழுத்தும் இனம் செயல் அவ்வழி பண்ணும் திறனும் படைத்த பரமனை கண்ணில் கவரும் கருத்தில் அது இது. கருத்து கண்ணில பார்க்கிற பொழுது அது அது அங்க இருச்சு, இது இங்க இருக்குது என்றெல்லாம் நாம் அது இது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஆனந்தப்பட்டு உணர்விலே ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேறாக இருந்து உணர்வதை விட அதுவாகவே இருந்து உணர்வது அது ஒரு ஆனந்தம் இல்லையா? நான் அதுக்கு ஒரு கதையும் சொன்னேன். அதுல மாம்பழத்தை பார்க்கிற பொழுது இல்லையா, மாம்பழம் வீட்டில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன், மாம்பழம் வாசனையா இருந்தது. என் நண்பர் கேட்டேன், வெக்கத்தை விட்டே கேட்டேன், என்னையா இவ்வளவு வாசனையா இருக்கு, இமாம் பசந்தான்னு கேட்டேன். அது கரெக்டா சொல்லிட்டீங்களே, இமாம் பசந்த் தான் அப்படின்னாரு. கொண்டு வந்து வைப்பான், ஐயா இமாம் பசந்தை கேட்டுட்டாரு, கொண்டு வந்து கட் பண்ணி வச்சாச்சு தட்டுல. முதல்ல மூக்குல ருசிச்சேன், இப்ப கண்ணுல பார்த்து ஆனந்தமான ஆனந்தம். அடா அடா, பழனா இப்படி இல்ல இருக்கணும். அவரு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. பாவி மனுஷன், எடுத்து சாப்பிடுன்னு சொல்லலாம் இல்ல, இப்படியா ஒருத்தர் முன்னால பழத்தை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு மற்ற கதையை ஊர் கதையை அத்தனையும் பேசுறாரு. நானும் பக்கி மாதிரி எடுத்து உடனே சாப்பிட முடியுமா? சரி ஏதாவது சொல்லுவாரு எப்படியாவதுன்னுட்டு நானும் ஏதோ விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு சொன்னாரு, பழம் சாப்பிடலீங்களா? இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. எடுத்து வச்சேன் நாக்குல. முதல்ல ஒரு அனுபவம் கண்ணுனால, அடுத்த ஒரு அனுபவம் மூக்குனால, முதல்ல அனுபவம், அடுத்தது கண்ணுனால அனுபவம். அனுபவம் தான் ஆனந்தமா தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட பழத்தை நாக்குல வச்ச உடனே என்னாச்சு, ஆனந்தமா இருந்தது. முதல்ல பழம் எனக்கு வேற இருந்தது, நாக்குல வச்ச உடனே பழம் வேறு நான் வேறுன்னு இல்லாம அத்துவிதமானோம். அது மாதிரி அத்துவிதத்தை தருகிறவன் சிவபெருமான். அவனை வேறாக இருந்தாவது நீ வழிபாடு செய்து கொண்டிரு, அவன் அத்துவிதமாக உனக்கு ஆனந்தத்தை வழங்குவான் என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறார். ரொம்ப பேருக்கு அத்துவிதமா எப்படி அவனை அனுபவிக்கிறது, அது உன் வேலை இல்லை, அது அவன் பார்த்துக்குவான். அவனே உள்ள வந்து உள் நின்று உருக்கி ஒரு ஆனந்தமாமேனர், ஒரு ஆயமும் ஆமே. அதை போல இங்கே சொல்லுகிறார், அலைவிலன் சங்கரன். சங்கரன் என்று சொன்னால் நிரந்தரமான இன்பத்தை தருகிறவன், நிலைத்த இன்பத்தை தருகிறவன். பல இலதாய் நிற்கும் பான்மை வல்லானே. பலவாக நிற்கிறான் என்று சொன்னாலும் கூட, பலவாக இருந்தாலும் கூட அவன் பலவாறாக இருக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறவன் அல்ல, அவன் ஒரே தன்மையன். அந்த பொருளினுடைய தன்மையிலே, அந்த பொருளிலே விளங்குகிறவன் என்றதுனால அவனுக்கு எல்லா தன்மைகளும் உண்டு என்று எண்ணிவிடக்கூடாது. அவன் ஒரு தனித்தன்மை உடையவன். அவன் தன்மையிலிருந்து அவன் மாறுபடுவதில்லை. அவனுடைய 8 குணங்கள் அவனுக்கு மாறுவதில்லை. அவன் அதுல தான் இருப்பான். எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் தன் தன்மையிலே அவன் மாறுவதில்லை, அதிலேதான் இருக்கிறான். பல இலதாய், பலவாயின்னு சொல்ல வரல, பலவாயின்னு சொல்லிடலாம, பல இலதாய், பலவாய் இலதாய், அது அப்படி பிரிக்கணும். பலவாய் இருந்தாலும் அவையெல்லாம் இலவாகுது. அப்படியே சொல்றாரு மணிவாசகர். இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று
நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறைவுரை சிவனே. அடுத்த வரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் நீ எல்லை அன்றி ஒன்றில்லை, அன்றி ஒன்றில்லை பலவாய், ஒன்றும் நீ எல்லை இலவாய். பலவாய் இலவாய். ஒன்றும் நீ எல்லை, எதுவும் நீ இல்லை. ஆனா நீ இல்லாம எதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் நீ காரணமாக இருக்கிறாய், ஆனால் அவை நீ அல்ல. பல இலதாய் நிற்கும் பான்மை வல்லானே. இப்படி பலவாய் நிற்கிற தன்மையும் அதே நேரத்திலே பலவும் இலதாய் நிற்கக்கூடிய தன்மையும் ஒருவனுக்குத்தான் உண்டு, வேற யாருக்குப்பா உண்டு என்று கேட்கிறார். பலமுடன் சென்ற இப்பார் முழுது ஈசன். இப்பார் முழுதும் ஈசன். ஈசன் என்று சொன்னால் ஐஸ்வர்யமுடையவன் அர்த்தம், சர்வ ஐஸ்வர்யம் உடையவன் அர்த்தம். இப்பார் முழுதும் உடனே இருக்கிறான். அவனை விட ஐஸ்வர்யம் உடையவன் யாரு இல்லையா? எல்லாமே அவனுடைய உடைமையாகவும் உரிமையுடையதாகவும். பல உடன் சென்றன பொருந்திய, பலவும் தனக்கு பொருந்திய நிலையிலே இப்பார் முழுதும் ஈசன். இந்த பார் முழுவதும் தன்னுடைய உடைமையாக கொண்டிருக்கின்றான் ஈசன். பார் முழுதும் ஈசன். செலவறிவார் இல்லை சேயன் அணியன். சேயன் அணியன். ஆனால் எப்படி சேயனாக இருக்கிறான், எப்படி அணியனாக இருக்கிறான், யாருக்கு சேயனாக இருப்பான், யாருக்கு அணியனாக இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. புதிதாக வந்தவருக்கு மிகவும் நெருக்கமாக ஆகி விடுவான். வழக்கமாக இருக்கிறவர்களுக்கு இல்லையா, அப்படித்தானே? அப்படி அதை வச்சுக்கிட்டு நாம சொல்ல முடியாது. ஆகையினாலே அந்த ஒரு நிலை இறைவனுடைய அந்த ப்ராக்சிமிட்டி என்பது பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இல்லை. இறைவனுக்கு வெறும் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறவன்னா அது 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினா போய் நின்றுடலாம். அதனால இறைவனுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டோன்னு அர்த்தமா இல்லைங்களா? சன்னதிக்கு பக்கத்திலேயே நிற்கக்கூடியது. 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினா பக்கத்தில் போய் நிற்கலாம். 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் நின்றுடும். டிக்கெட்டே வாங்காம தர்ம இதில் நிற்கிற கொஞ்சம் தள்ளி தான் நிற்க வைக்கிறாங்க, தூரக்கு இருந்து நிற்க வைக்கிறாங்க. 1000 ரூபாய் டிக்கெட்டுக்காரருக்கு அவரு ரொம்ப நெருக்கம், தர்ம கியூல நிற்கிறவருக்கு அவர் ரொம்ப தூரம்னு அர்த்தமா? அப்படியே அர்த்தம். ஈவோக்கு தான் அப்படி அர்த்தம். அவர்தான் சாமி கிட்டக்க போய் நிக்கலாம் சார் நீங்க அப்படின்னு. ஏன்னா அவரு சாமிக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, அவ்வளவு தூரம். அவரு ஆபீசஸ் அவ்வளவுதான், ஆபீசஸ் எல்லாம் தள்ளி நிற்பார் சாமி அவங்ககிட்ட இருந்து. ஆகையினால சேயன் அணியன் செலவறிவார் இல்லைன்னார். அது யாருகிட்ட போவாரு? செலவுன்னா போறதுங்க, போறது. செலவுன்னா யார்கிட்ட போவாரு, யார்கிட்ட பேசுவாரு, யார்கிட்ட செய்வாரு, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு பட்டு துணி உற்பத்தி இருக்காங்கல்ல. பட்டு துணியில் நிறைய காஞ்சிபுரம் முழுக்க நிறைய மில்லு, ஜவுளி கடை, ஜவுளி ஓனரு, பட்டு கடை, பட்டு வஸ்திரங்கள், பட்டு புடவைகள், பட்டு எவ்வளோ இருக்கிறாங்க. அவர்கிட்ட போலாம்ல. அழுக்கு துணி துவைக்கிறவர்கிட்ட போற நீங்க சொல்லுங்க. அழுக்கு துணியை வாங்கிட்டு துவைக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் என் துணியை துவைச்சு கொடுக்கிறார். யாருகிட்ட போனாரு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. செலவறிவார் இல்லை, யாருகிட்ட போவாருன்னு தெரிய மாட்டேங்குதுயா. இவ்வளவு பட்டு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் நின்று போக வேண்டியது தானே. போக மாட்டார். அதுதான் அவரு செலவு அறிவார் இல்லைன்ட்டாரு. அதனால நீ உன்னுடைய உணர்வு தான்ப்பா, அன்பு உணர்வு தான் முக்கியம். இதனால வருவார், அதனால வருவார்ல எல்லாம் நீங்க அவன் சொன்னாலும் கேட்காதுன்ட்டாரு. சேயன் அணியன் என்பதெல்லாம் செலவறிவார் இல்லை. ஆதியம் ஆதிய அலைவிலன் சங்கரன் பல இலதாய் பலவாய், ஆனால் அவை இலதாய் நிற்கின்ற பான்மை. இப்படிப்பட்ட பான்மை அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு என்று சொல்லி
சர்வ வியாபகத்தை நிறைவு செய்கிறார். இந்த பாடலோடு சர்வ வியாபகம் நிறைவாகிறது. இதைத்தான் நான் இன்னைக்கு ஒரு சிறப்பு செய்தியாக சொல்ல வேண்டும் என்று. இதற்கு பின்னால வருகிற பாடல்கள் எல்லாம் குரு வணக்கம், கடவுள் வாழ்த்து, வணக்கமாகத்தான் சொல்லி கொண்டு வருவார். அதனால நிறைவு பாடலாக சர்வ வியாபகத்திற்கு இதை சொல்லி இறைவனுடைய மிகப்பெரிய அந்த குணாதிசயங்களை எடுத்தெல்லாம் பேசி அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த பாடலோடு சர்வ வியாபகத்தை நிறைவு செய்து, அதாவது 17வது பாடலோடு நிறைவு செய்து 18, 19, 20, 21, 22 மீதி இருக்கிற 5 பாடல்களும் வணக்கம் வாழ்த்து என்கிற முறையிலே எடுத்துக்கொண்டு பிரித்து செல்லுகிறார். அப்படிதான் செய்கிறார். அப்படி அடுத்த பாடலாக குரு வணக்கத்தை சொல்லுகிறார். அது அறிவானவன் ஆதி புராணன், எது அறியாவகை நின்றவன் ஈசன், பொது அதுவான புவனங்கள் 8, இது அறிவான் நந்தி எங்கள் பிரானே. குரு வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்ய போகிறார். குருவை நினைச்சு பார்க்கிறார். எவ்வளவோ சொன்னேன், எவ்வளவோ ஒரு பெருமை இது வரைக்கும் சொல்லிட்டேன், 9 தந்திரமா எத்தனையோ பாடல்கள் எல்லாம் சொன்னேன். ஆனா இதெல்லாம் என் குருநாதருக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால சொல்ல முடியல. அவருக்கு இதை விட நிறைய தெரியும்ன்றார். என் குருநாதருக்கு என்னை விட எங்க சிவபெருமான நல்லா தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இவருக்கு தெரிஞ்சதை சொல்றதே நமக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் சிவபெருமானுக்கு. ஆனா சிவபெருமானுடைய உண்மையான பெருமையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் குருவாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானிடம்தான் தெரிந்து கொள்ள முடியும். அவருக்கு என்னை விட அதிகமா தெரியும்னர். இது கொஞ்சம் கஷ்டம் தானே? அப்படித்தானே? எப்பவுமே யாருமே என்னை விட எங்க வாத்தியாருக்கு அதிகம் தெரியும்னு சொல்லவே மாட்டான். எங்க வாத்தியாரை விட எனக்கு அதிகமா தெரியும்னு தான் சொல்லுவான். குருநாதரை விட தன்னை கொஞ்சம் ஒரு படி மேலேன்னு காட்டிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல பலரும் விரும்புவார்கள். அது இயல்பு. காரணம் அது ஆணவத்தினுடைய அது அது படிந்தலுடைய தன்மை. அது அப்படித்தான் செய்யும். ஆகையினாலே அவர்கள் இப்ப குருநாதரை சொல்லுகிற பொழுது குருநாதருக்கு வணக்கம் சொல்லுவான், குருநாதருக்கு எல்லாம் செய்வான். ஆனா உள்ளத்துல குருநாதரை ஒரு படி மேல இருக்கிற மாதிரி தான் நினைச்சுக்குவான். இந்த இயல்பு எப்படி அந்த முறிக்கப்படுகிறது என்பதை திருமூலர் தான் சொல்லுகிறார். நான் எவ்வளவோ பெருமை பேசினேன், ஆனா உண்மையிலேயே நான் எவ்வளவு சொன்னேன்னு தெரியல. உண்மையான நிறைந்த பெருமை எங்க குருநாதருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். அவர் போற போக்கில் எதையோ சொன்னாரு, அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஆனா உண்மையான பெருமை எங்கள் குருநாதருக்கு தான். அது உபனிஷத்துக்கள் எல்லாம் அது என்று தான், வேதங்கள்ல அதுன்னு தான் குறிப்பிடுவாங்க சிவத்தை. அது அறிவானவன். அறிவானவன் என்று சொல்லுகிற பொழுது, அறிவானவன் என்று சொல்லுகிற பொழுது சித்து பொருள் முழுமையான சித்தாக இருக்கிறது. அந்த 2 வரையறையும் சொல்லுகிறது உபனிஷத்துக்கள். அது என்னன்னு தெரியலங்க, அது அதுன்னு தான் சொல்ல முடியுது. அது அது என்று சொல்லப்பெறுகிறது. அது எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த வடமொழி உபனிஷத்துக்கள், வடமொழி சிறப்பு நூல்கள் எல்லாமே பெருமானே, வேதங்கள் எல்லாமே அது அது என்றுதான் சுட்டிற்று. அது அது என்றுதான் சுட்டிற்று. ஆனால் தமிழ் வேதம் ஒன்றுதான் அதை பொது என்று சொல்லி காட்டியது இந்த தமிழ் சைவம் மட்டும்தான். இது பொது என்று சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. அது அது என்று சொல்லி அது இன்னது என்று சொல்ல முடியாமல் அது தவித்தது. அது அறிவானவன் ஆதி புராணன். எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருக்கிறான். எல்லாவது எங்க தொடங்குதுன்னு பார்த்தோம்னா அங்க தொடங்குச்சா, இங்க தொடங்குச்சா, இங்க தொடங்குச்சான்னு பார்த்தா அது கடைசியில போய் எங்க நிக்குது, அவங்கிட்ட தான் போய் நிக்குது. அப்ப அவன் தான் தொடக்கம் என்று தெரிகிறது. ஆதியாய் உலகு அந்தமாய் ஆயினான், வெந்த வெண்பொடி பூசிய வேதியன், அந்தமாய் உலகு ஆதியாயினான். ஞானசம்பந்தர் சொல்லு, அந்த மாதிரி என்மனார் புலவர்னார்.
அந்தமாய் உலகு ஆதியும் ஆயின் நான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தைதான் எனை என்று கொளும் கொலோ என்று கேட்கிறார். அந்தமாய் உலகு ஆதியும் ஆயின் நான், ஆதியாக ஆனவன் திருவாரூர் தியாகராச பெருமான் மண்தலம் அது, அதனால ஆதியும் ஆயின். அந்தமாய் இருக்கிறவன் தான் இங்கே ஆதியாய் இருக்கிறான். அங்கே அந்தமாக நின்று கொண்டு இருக்கிறானே, ஆடிக்கொண்டு இருக்கிறானே, அவன் தான் இங்கே ஆதியாக இருக்கிறான். அந்தமாய் உலகு ஆதியும் ஆயினன், உலகிற்கு அந்தமாயும் ஆதியுமாக இருக்கக்கூடிய அவன். வெந்த வெண்பொடி பூசிய வேதியன். ஆகையினாலே பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த முந்தைய பாட்டில் சொல்லுகிற பொழுது பல இலதாய் நிற்கும் பான்மை. அதாவது என்ன சொல்லுகிறார், எவ்வளவு வேணா சொல்லு, அதுவா இருக்கிறான், இதுவா இருக்கான், இதுவா இருக்கான், ஆனாலும் அவன் தனிதான், அவன் தனிதான் இல்லையா? கோயில் சுடுகாடு, கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி, தான் தனியன் காணடி. அவன் தனியன், எல்லாமாவும் இருப்பான், ஆனாலும் தனியன். பலவாய் இலதாய் நிற்கும் பான்மையன், அதான் தனியன். அவன் தனியாக இருப்பான், தனி நிலையிலே வழங்கக்கூடிய, தனிமை நிலையிலே வழங்கக்கூடியவன் என்பதல்ல, தனிப்பட்ட நிலையிலே வழங்கக்கூடியவன் என்பது மட்டுமல்ல, தானே எவற்றையும் இயற்றக்கூடிய வல்லமை, தனக்கு ஒரு துணை தேவையில்லை. அதனால்தான் காயில் உலகம் கல்பொடிக்கான் சாழலோன்னு, தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிக்கான் சாழலும். ஆகையினால உலகத்தை உருவாக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவனுக்கு துணையே தேவையில்லை, சங்கல்பத்திலே செய்திருவான். ஆகையினாலே அதை சொல்லுகிற பொழுது அவன் அறிவானவன், ஆதியாக இருக்கிறவன். புராணன் என்றால் அனாதியாகவும் இருக்கிறவன். அது அறிவானவன் ஆதி புராணன், எது அறியாவகை நின்றவன் ஈசன். எது என்றால் ஏது, அளவைகளாலே அறிய முடியாது. எது என்று சொன்னால் ஏது, ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். எல்லாம் திருமூலத்திலிருந்து வந்ததுதான். அத்தனையும் பாத்தீங்கன்னா திருமூலத்திலிருந்து வந்ததுதான். எங்கேயாவது ஒரு பிரேஸ் சொல்லியிருப்பார், எங்கேயாவது ஒரு தொடர் சொல்லியிருப்பார், அது அப்படியே விரிஞ்சிருக்க பாருங்களேன். பல இலதாய் நிற்கும் பான்மையினார், ஒன்றாய். அது அற்புதமா எடுத்து மணிவாசகர் சொல்லுகிற பொழுது, ஒன்றும் நீ இல்லை அன்று ஒன்றில்லைன்னு விட்டார். எப்படி விரிகிறது பாருங்க. அது அறிவானவன் ஆதி புராணன். ஆதி புராணன்னா அனாதின்னு அர்த்தம். தனக்கு ஒரு தாயும் இல்லாதவன், தந்தை இல்லாதவன். எது அறியாவகை நின்றவன், ஏது எடுத்துக்காட்டுகளோ ஏதுக்களோ எதுவும் இல்லாதவன், அப்படிப்பட்டவன் பரம்பொருளாக இருக்கிற ஈசன். பொது உபனிஷத்துல அது நமக்கு அவன் பொது பொது அது தெளிவாகவே சொல்லுகிறார். அதுவான பொது, பொதுன்ட்டு அதுவான. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இதுக்கு உரை எழுதினவங்கெல்லாம் அது பகுதி பொருள் விகுதின்னு எழுதிவிட்டாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் வருத்தம். இவ்வளவு சிறப்பா போட்டிருக்கிறாரு, அதை போய் பகுதி பொருள் விகுதின்னு சொல்லி இலக்கணத்துல சொல்லி அதை தள்ளி விட்டா என்ன அர்த்தம்? மேல அதுன்னு சொன்னாரு, அப்ப கீழே அதுவான பொதுன்னாரு. அப்ப எவ்வளவு பெரிய பொருளை சொல்லி இருக்கிறார். கவனிக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆகுறது? இத உரைகள் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லிட்டாங்க, பொது அதுவானங்கிறதுக்கு பொதுவானன்னு அர்த்தம். அதுங்கிறது பகுதி பொருள் விகுதி. பகுதி பொருள்னா அது அந்த அதுங்கிறது அந்த பேர்ச்சொல்லோட இணைத்தே சொல்லியிருப்பாங்க. தான்ங்கிறது கூட அப்படி இணைச்சு சொல்லுவாங்க. நான் தான் வந்தேன், நான் வந்தேன்னாலே போதும், நான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான்ங்கிறது சேர்த்து சொல்லுவாங்க. தானேங்கிறது வரும். இதெல்லாம் அசை என்பார்கள். அப்ப பகுதி பொருள் விகுதி என்பார்கள்.
அந்த இலக்கணத்துல அதுவை தள்ளி விட்டாங்க. மேல எவ்வளவு பெருசா அந்த அதுவை போட்டுட்டு கீழே பொது அதுவானன்னு சொல்லுகிறார். எத்தனையும் பெரிய ஒரு பொருள் அதுன்னு அவங்க சொல்லலாம். ஆனா அதுவானது எது தெரியுமா? நமக்கு பொது, எல்லாருக்கும் பொது. அப்படி அவன் பொதுன்னு நினைக்காததுனால தான் நம்ம கிட்ட அவர் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம சொல்றோம் அவர் பொது, எங்களுக்கும் சேர்த்து தான் அவரு என்று நாம சொல்லுகிறோம். அதுவான பொது புவனங்கள் எட்டும்னா எட்டுகிறது, வியாபித்தல். இப்படி வியாபித்தவனாக இருக்கிறவனை இது அறிவான். இந்த அதுவானதை பொதுவானதாக அறிகின்ற பெருமை எல்லாம் எங்கள் நந்தியம் பெருமானுக்குத்தான் தெரியும். அவரே உள்ளவாறு உணர்வார். அவர் என்னை விட நல்லா உணர்ந்தவர். நான் ஏதோ அவர் சொன்னதுல எனக்கு புரிஞ்சதை நான் உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லுகிறேன். ஆனாலும் உண்மையிலேயே இதுவரைக்கும் நான் அவர் சொன்னார்ல, சொல்லிய பாட்டின் சொல்லுவார். அதுக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிறதுக்கு முன்னாடி சொல்லுகிற பொழுது, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓன்று. அடுத்தது என்ன? சொல்லற்கு அறியானைன்னாரு. இதுதான் பெரியவங்க விஷயமெல்லாம். சொல்லி முடிக்கும் போது இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நான் உண்மையிலேயே அவனுடைய முழுசா சொல்லிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அவனை பத்தி முழுமையா இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. சொல்லற்கு அறியானை, அப்ப சொல்லுவதற்கு அரிதானவன்னா இது 95 வரி வரைக்கும் 91 வரி வரைக்கும் என்ன சொன்னீங்க? சொல்லுவதற்கு அரிதானவன் அவன். அப்ப 91 வரையும் சொல்லிட்டு இருந்தீங்களே, அரிதானவன் தான். எனக்கு தெரிஞ்சதை ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். சொல்லற்கு அறியானை சொல்லு, அதனால அரிதானவன் விட்டுறாத. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்க ரொம்ப முக்கியமான வரிங்க அது. அது நான் படிச்சு ரசிச்சேன், வச்சுக்கிட்டு ரசிச்சேன். இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு சிவபுராணத்தை அவ்வளோ அழகா சொல்லிவிட்டு ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லற்கு அறியானை, நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன்னு நினைச்சிடாத, அவன் சொல்லுவதற்கு அரிதானவன். அதுபோல இங்கேயும் சொல்லுகிறார், இது அதுன்னு சொன்னது இருக்கு இல்லையா, அது பொது. ஆனா அதை பற்றி நான் சொன்ன இது இருக்க, இது எனக்கு அறிவான், எனக்கு தெரிஞ்சதை சொன்ன எங்கள் நந்தியம் பெருமான் நன்று அறிவான். அவருக்கு நிறைய தெரியும். எங்கள் பிரானே நந்தி பிரானே இது அறிவான். இன்னும் இங்க அர்த்தம் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நான் சரியா சொன்னேன்னு அவருக்கு தான் தெரியும். நான் சொல்லி இருக்கிறேன், இந்த பாடல்களை அவர் ஒருவரே அறிவார் என்று சொல்லி இந்த குரு வணக்கத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாம் 11ஆம் தேதி அன்னைக்கு மாலை சந்திக்கிறோம். இங்கேயே சந்திக்கிறோம், ஐசிஎஃப்லேயே சந்திக்கிறோம். தொடர்ந்து நாம் குரு வணக்கத்தை அடுத்து வாழ்த்தாக சொல்லி வருவார். இனி கடைசியில் வாழி வாழ்த்து வரைக்கும் வரும். அந்த வாழ்த்துக்களை எல்லாம் ஒன்றாக நாம் 11ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, ரொம்ப குறுகின கால இடைவெளியில நாம் இதை அறிவித்தோம். இன்னைக்கு காலையில தான் நாம் அறிவித்தோம். என்றாலும் நீங்கள் எத்தனை பேரும் வருவதற்கு முயற்சி செய்து வந்து விட்டீர்கள். அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அடுத்த வகுப்பிற்கு 11ஆம் தேதி வகுப்பிற்கும் நீங்கள் தொடர்ந்து வரணும். அதிலிருந்து நாம் தொடர்ந்து மீதம் இருக்கிற பாடல்களை எல்லாம் சிந்திக்க தலைப்படுவோம். எல்லாவற்றிற்கும் திருமூலருடைய குருவருக்கும் நிரம்ப இறை அனுபவம் நம்முடைய திருமந்திரத்தினாலே நமக்கு நிகழும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஓஹர. திருச்சிற்றம்பலம்.